கடந்த 10 வருஷத்தில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா பரிசல், தேடல் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு பெயர் கிடைக்குது எஸ் ராமகிருஷ்ணன்னு. அந்த ஆள் என்ன புக் எழுதியிருக்காரு, நான் தேடி போய் பார்க்குறேன். அவர் ஒரு 50 பேர் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த 50 பேர் யார் யாருன்னு தேடி பிடிச்சி வாசிக்கிறேன். இதுதான் வந்து ஒரு சரியான கர்வ், ஒரு ஒரு லீனியர் கர்வாக இருக்கும். அப்படி இல்லாமல் எது கேட்டாலும் எனக்கு இங்கே உட்காந்துருக்கிற இடத்துல பிடிஎஃப் கொடு அப்படின்னு கேட்குற ஒரு கலாச்சாரம். இணையத்தில் இன்றைக்கி நீங்கள் என்ன எழுதுனீங்கனாலும் அது பப்ளிஷ் ஆகுது. அப்போ பப்ளிஷ் ஆகுறதுக்கும் பப்ளிஷ் ஆகுறதுனுடைய தரத்துக்குமான ஸ்கேல் என்ன? இப்போ எனக்கு வந்து நான் இணைய பத்திரிக்கை நடத்துகிறேன், நான் அடுத்த வாரம் ஒரு புக்கு கொண்டு வரணும், ஒரு இதழ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான படைப்புகளை வாங்கி போடுறதுக்கும் அந்த படைப்புகளை நான் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தரத்தையும் நான் உள்ளே கொண்டு வரதுக்குமான டிஃப்ரென்ஸ். நான் எல்லா இதழ்களையும் நான் சொல்ல வரலை. ஆனால் இதழ்களோட எண்ணிக்கை பெருகும்போது மீடியா கிரிட்டி இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாமா? இது சரியான டேர்மான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன்.